ஓகே. நம்ம வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. ஓகே. பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட் பத்தி ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே சார். ஓகே. அவருக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம். ஓகே சார். கண்டிப்பா. ஓகே, எந்த ஒரு ஃபண்டும் நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடிங்க ஜென்ரல் ஐடியாவா இந்த மாதிரி ஃபேக்ட் ஷீட்ல அந்த ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட்ல கேட்டீங்கன்னா இந்த டீடைல்ஸ்லாம் வந்துரும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கறது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட். இதுல ஓகே. வந்து டிவிடெண்டா growth ஆப்ஷனான்னு இருக்கும். அது வந்து அந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரை பொறுத்து டிசைட் பண்றதுங்க. ஓகே. என்ன கேட்டீங்கன்னா டிவிடெண்ட்னு போனீங்கன்னா அதுக்கு தனியா டாக்ஸஸ் அந்த மாதிரி டாக்ஸ் எஃபிஷியன்டா இருக்காதுங்க. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் growth ஆப்ஷன் சூஸ் பண்றது பெட்டருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோட கேட்டகரி பார்க்கணும். அந்த கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. ஈக்விட்டி லார்ஜ் கேப்ன்ட்டு எந்த கேட்டகரியில இருக்குன்னு. ஏன்னா ஆஸ் பர் செபி வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இந்த ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் வந்து அவங்க என்ன கேட்டகரி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே சார். ஓகே. அதே மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து ரூலும் இருக்குங்க. ஒரு ஃபண்ட் தான் வைக்கணும் அவங்க. ஒரே ஏஎம்சில வந்து பாத்தீங்கன்னா 4-5 லார்ஜ் கேப் ஃபண்ட்லாம் கூட வைக்க கூடாதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி நிறைய ஏஎம்சிஸ் எல்லாம் பாருங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஐசிஐசில பாருங்க பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஏதாவது டிஃபரெண்ட் திமேட்டிக் இல்ல செக்டரல் பேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய அவங்களே பேர் வச்சுங்க. ஆமா. ஏன்னா அவ்வளவு இன்ஃப்ளோ கொண்டு வரணும்னுங்க. ஆனா மோர் ஆர் லெஸ் அது ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் மாதிரி தான் ஒர்க் ஆகுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? உங்களுக்கு ஜஸ்ட் ஜெனரல் கான்செப்ட் சொல்றதுக்காக சொல்றேன் நானு. ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா அதுல நீங்க இப்ப ஐசிஐசி எக்ஸாம்பிள் வச்சீங்கன்னா இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்கும், திமேட்டிக் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கும், பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் இருக்கும். அந்த மாதிரி நேமிங் டிஃபரெண்டா வச்சுட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து ரூல்ஸ் படி ஃபாலோ பண்றோம். ஏன் அவங்க ரூல் என்னது ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு ஃபண்ட் வைக்கணும்ன்றது தான் ரூல். ஓகே சார். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க குவான்ட் எடுத்துக்கலாம், இல்ல வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம், மிராயா செட் எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஏம்ஸுமே பாத்தீங்கன்னாலும் ஒரு கேட்டகரியில ஒரு ஃபண்ட் வைக்கணும்ன்ற ரூலை ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாருமே அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபண்ட் ஹவுஸ் இப்ப நம்ம பாக்குற ஃபண்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுங்க. ஓகே சார். லார்ஜ் கேப் ஃபண்ட். ஆமா. ஓகேங்களா? இதோ இவங்க வந்து டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்றது நம்ம ஒரு ஜெனரல் ஐடியா பார்க்கணும். இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுங்க. அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஹெச்டிஎஃப்சி அது பேங்கிங் செக்டர்ல, அப்புறம் வந்து என்டிபிசி லிமிடெட் பவர் செக்டர்ல கொஞ்சம் வச்சிருக்காங்க, ரிலையன்ஸ் வந்து க்ரூட் ஆயில் செக்டர்ல, அப்புறம் எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, பேங்க் ஆஃப் பரோடா அகைன் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா எஸ்பிஐ வருதுங்க. ஃபார்மா ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா, அப்புறம் பேங்க்ல ஐசிஐசிஐ பேங்க்குங்க, ஆட்டோமொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி இந்தியா, அப்புறம் ஐடி செக்டர்ல இன்ஃபோசிஸ் வச்சிருக்காங்க சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட ஃபண்ட் மேனேஜர் மேலேயே போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் த்ரூ பாட்டியான்ட்டுங்க. ஆமா சார். பெஞ்ச் மார்க், ஏன்னா எந்த ஒரு ஃபண்ட் அவங்க இந்த கேட்டகரியில வச்சாங்கன்னா எந்த பெஞ்ச் மார்க் கூட நம்ம கம்பேர் பண்ண போறோம். அந்த பெஞ்ச் மார்க் அவங்க இது பண்றாங்கன்னா நிஃப்டி 100 டிஆர்ஐ. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அடுத்தது என்ஏவி நம்ம நோட் பண்ணணும். இதோட என்ஏவி பாத்தீங்கன்னா 15.31. இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ஏயுஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கலெக்ட் ஆன ஃபண்ட் கார்பஸ் பாத்தீங்கன்னா 122 கோடிங்க. ஓகே சார். இப்ப வரைக்கும். ஆமா, இப்ப வரைக்கும் ரொம்ப சின்ன ஃபண்ட் தான், புது ஃபண்ட் தான். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் கேப்னு இருக்கும். ஆமா சார். ஆமாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல லார்ஜ் கேப்ல பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 82.76%, 82% பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல ஹோல்டு பண்ற ஸ்டாக்ஸ். ஓகே சார். ஓகேங்களா? மிட் கேப்ல பாத்தீங்கன்னா 8.5%, ஸ்மால்ல 4.1 4% ஸ்மால் கேப்ல வச்சிருக்காங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு சின்ன சம்மரி. அது வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் இவங்க வச்சிருக்கிற டாப் 5 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 27% இருக்குங்க. டோட்டலா அவங்க ஹோல்டு பண்ற நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 40 ஸ்டாக்ஸ்ல டைவர்சிஃபைடா இருக்கு. இது எதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ சம்மரி பாக்குறதுன்னா எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குன்றது. இப்ப நம்ம ஃபோக்கஸ் ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. இதுல வந்து டைவர்சிஃபைடா இருக்குது. அதுல டாப் 5% வந்து 27% தான். டாப் 10 ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 46% வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த கேட்டகரியில இருக்கும்போது பிபி ரேஷியோ, பி ரேஷியோ, பிரைஸ் டு earning வந்து பாத்தீங்கன்னா 32. ஜஸ்ட் வேல்யூ தான், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை இதுக்கு. ஓகே சார். ஓகே. சோ அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா டாப் செக்டர்ஸ். ஸோ பேங்கிங் செக்டர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் தான் அதிகங்க இப்ப இவங்க வச்சிருக்கிறதுல. கண்டிப்பா சார். டாப் 5 நம்ம பாக்குறோம். சோ பேங்கிங்ல வந்து 23.8, 24% கிட்ட வச்சிருக்காங்க. ஓகே சார். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல 9.5, அப்புறம் ஆட்டோமொபைல்ல 8%ங்க, ஹெல்த் கேர்ல 7%, ஃபினான்ஸ்ல 7%ங்க. ஓகே சார். ஓகேங்க. அதுதான் ட்ரெயிலிங் ரிட்டர்ன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் நம்ம சொல்றது 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு 1 இயர்க்கு அவ்வளவுதான் இருக்குங்க. 3 and 5 இல்ல. நம்ம எந்த ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணனாலும் ஒரு மினிமம் 3 இயர்ஸ்னு சொல்லுவோம். ஆனா வந்து ஒரு 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள்.
ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்த நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து கேட்டகரி ஆவரேஜோட இந்த மத்த கேட்டகரில இருக்கு இல்லீங்களா? அந்த லார்ஜ் ஆமா கேப் சார். கேட்டகரியோட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமா. 18% ஓகேங்களா? கண்டிப்பா. பீட் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. 6 மாசம் இதுல பாத்தீங்கன்னாலும், இப்ப கேட்டகரி வந்து 18.9 அதாவது 19% குடுத்திருக்கு. இது வந்து 27% குடுத்திருக்கு. கண்டிப்பா சார். பீட் பண்ணியிருக்காங்க இந்த பீட் தடவையும். பண்ணியிருக்காங்க. 1 இயர் ட்ராக் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னாலும் கேட்டகரிய பீட் பண்ணியிருக்காங்க. ஆமா சார். 45%. ஓகே. இது உடனே இந்த ரிட்டர்ன்ஸ பார்த்து உடனே சூஸ் பண்ணலாமான்னா, என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பயுமே ஃபாலோ கண்டிப்பா பண்ற சார். ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா. ஏன்னா, ஆமா. இனிஷியல் ஸ்டேஜ்ல நல்லா இருந்துட்டுங்க. நம்ம எப்படின்னா, நம்ம நல்லா இருக்கு. இப்ப இது 3, 6, 1 இயர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நம்ம என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை நல்லா இல்லன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து ஒரு ஃபண்ட விட்டு இன்னொரு ஃபண்ட் போணும். அந்த மாரி பண்ணிட்டு என்ட்ரி, எக்ஸிட்ன்னு ஃப்ரீக்வென்ட்டா பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அது லாங் ஓ டர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, அது லாஸஸ் தான். கண்டிப்பா சார். ஆமாங்க. ஓகேங்களா? அதனால இந்த மிஸ்டேக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பிகினர் வந்து இந்த டேட்டாலாம் படிக்க தெரிஞ்சுக்கணுங்க. ஆனா ஓகே. வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரில ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேங்க. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் வச்சு நம்ம சூஸ் பண்ற மாரி. கரெக்ட்டுங்க. கரெக்ட். ஓகே. சோ அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, இது ரிஸ்கோமீட்டர் ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க. சோ இதுவும் வந்து வெரி ஹை ரிஸ்க். ஏன்னா நம்ம ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். ஆமா சார். ஸோ என்ஏவியும் ஆஸ் ஆன் டேட் உங்களுக்கு 15.31 இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஇஎம் வந்து 122 க்ரோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது. அதுக்கு ஆமா. அடுத்ததுல டிஆர் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.36. ஓகேங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்செப்ஷன் டேட் இதுல கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க. 29 ஜூன் 21 இப்பதான் புது ஃபண்டுங்க. ஆமா சார். ஓகேங்களா? இன்னும் வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆகல. ஆகல. அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஓகே சார். இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு பெஞ்ச் மார்க் அண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருந்திருக்கு. ஆமா சார். ஆனா இந்த லாஸ்ட் 3, 6, 1 இயர் இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அது ஆமா விட சார். கொஞ்சம் மேல ஷூட் அப் ஆயிருக்கு. கண்டிப்பா. அதுல மட்டும் அதனாலதான் கரெக்ட். அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கண்டிப்பா. ஃபண்டுக்கு எப்பயுமே அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். ஆமா. பாத்தீங்க இல்லீங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்க. ஃபண்ட் கீழ தான் இருக்கு பாருங்க. கம்பேர்ட் டு ஆமா. கீழ கேட்டகரி. தான் சார் இருந்திருக்கு. ஆமா. ரொம்ப டவுன்ல இருந்து தான் அது ஆமா. 10க்கும் கீழ போய் தான் வந்திருக்கு. ஆமா. ஆமா. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது எப்பயுமே செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ்ங்க. அத நம்ம வந்து ஆல்ஃபா வந்து எல்லாரும் பார்க்கணும். எல்லாம் இந்த கேட்டகரில வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்றது பார்க்கறது கண்டிப்பா அவசியங்க. ஓகே அதுக்கு சார். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னா, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் குடுக்கணுங்க. ஓகே எனி சார். பாயிண்ட் ஆஃப் த டே நம்ம நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கன்னு. சோ அத ஓகே. பார்த்துட்டு எனி பாயிண்ட் ஆஃப் த டே ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாருன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து எப்படி அது வந்து குடுத்துருக்காங்க, கன்சிஸ்டன்ஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றத பார்த்துக்கணும். அதுக்கு ஓகே. அடுத்தது ரிஸ்க் ரேஷியோஸ் ஓரளவுக்கு பார்க்கணுங்க. என்னன்னா பீட்டா வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கணும். எடுக்கிற ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்களா? அப்புறம் எடுக்கிற ரிஸ்க்கு ரிட்டர்னுங்க. ஷார்ப் ரேஷியோ, ஷார்டினோ ரேஷியோ நம்ம நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். கண்டிப்பா சார். ஆமாங்க. ஓகேங்களா? அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ ஜெனரேட் பண்ணி இதெல்லாம் வந்து இந்த ரேஷியோஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா, மினிமம் 3 இயர்ஸ் இருந்தா தான் இந்த டேட்டாவே வரும். ஓகே. அதனால ஓகே இந்த சார். ஃபண்டுக்கு இந்த டேட்டாஸ்லாம் அவைலபிள் இல்ல. கண்டிப்பா. ஆமா சார். இருக்காது. ஓகேங்களா? சோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அவருக்கான ரிவ்யூ இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரியிலே லார்ஜ் கேப் கேட்டகரியிலே பாத்தீங்கன்னா, நம்ம 2024ல வந்து நம்ம சஜெஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா? இதுல ஒன் ஆஃப் த ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 4 ஸ்கீம் போட்டிருக்கோம். ஆமா சார். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஃப்ரண்ட் லைன் ஈக்விட்டிங்க, கனரா ரோபேக்கோ ப்ளூ சிப் ஈக்விட்டி, அப்புறம் வந்து ஐசிஐசிஐ புடென்ஷியல் ப்ளூ சிப், நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப். இதுல ஏதாவது 1 ஆர் 2 சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா, என்னோட ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 வந்து ஐசிஐசிஐ ப்ளூ சிப் இல்ல நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப். இது அவங்களோட ப்ரிஃபரன்ஸுங்க. ஓகே சார். கனரா ரோபேக்கோவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகேங்களா? ஓகே. சோ ஏற்கனவே இருக்கிறவங்க ஆதித்ய பிர்லால இருந்தாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நல்ல பெர்ஃபார்மர் தான். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் 1 ரேங்க்குலாம் எய்ம் பண்ணக்கூடாதுங்க. ஓகே சார். ஓகே. நல்ல டாப் பெர்ஃபார்மர் அந்த இதுல இருக்கணும். ஏன்னா நம்பர் 1 ரேங்க் பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா எவ்ரி குவார்டர் நீங்க பாத்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 எடுக்கிறது பாத்தீங்கன்னா 10வது பொசிஷன் போயிடுங்க. ஆமா. அதுக்கு மாறிக்கிட்டே அடுத்த இருக்கும் சார் அது. அதுக்கு அடுத்த குவார்டர்ல பாத்தீங்கன்னா 15, 20 கூட போகுங்க. கண்டிப்பா சார். ஓகே, நமக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நம்ம வந்து டாப் 10க்குள்ளேயே இருக்கோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா. கன்சிஸ்டன்டா. அது வந்து கண்டிப்பா. ஒரு லாங் டர்ம்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆமா சார். கண்டிப்பா. அதுவும் எப்படி சொல்றதுன்னா, குவார்டருக்கு நம்ம மாறுறப்பயும் நம்ம ஸ்டில் வி ரிமைன்ஸ் இன் தி அண்டர் 10. கரெக்ட். ஓகே சார். ஓகே. ஓகே, நம்ம எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த 10 ரேங்க் உள்ளே இருக்கோம்னு வச்சுங்களேன், அது ஆக்சுவலா எக்ஸலன்ட் ஃபண்டுங்க. ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்களா? அத நம்ம அரைவ் பண்றதுக்கு எப்படின்னா, நம்ம வந்து அந்த இந்த பேசிக் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? செலக்ஷன் மெத்தட்ஸ் ப்ராசஸ் பண்ணோம்னாவே அந்த டாப் 10க்குள்ள இருப்போம். டாப் 10 வந்து ஒரு லாங் டர்ம்ல பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்.